வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நவுன், ஜெண்டர் பெயர் சொல்லில் பாலினம் பற்றி கற்றுக்கொள்வோம். ஜெண்டர் என்றால் என்ன? பாலினம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த ஜெண்டர் 4 வகைப்படும். முதல் மாஸ்குலைன் ஜெண்டர், ஒரு ஆணை பற்றிய சொல் அல்லது ஒரு ஆண் மிருகம் அல்லது பறவை பற்றிய சொல் தான் மாஸ்குலைன் ஜெண்டர் அப்படின்னு கூறுகிறோம். இப்போ பாய் அப்படின்னா என்ன? சிறுவன். மேன் மனிதன். லயன் சிங்கம். காக் சேவல். அதே மாதிரி ஃபெமினைன் ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெண்ணை குறிக்கிற ஒரு சொல், இல்லைன்னா ஒரு பெண் மிருகம் அல்லது பறவை குறிக்கிற சொல்லை ஃபெமினைன் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள் சிறுமி, உமன் பெண், லயனஸ் பெண் சிங்கம், ஹென் கோழி. அடுத்தது காமன் ஜெண்டர். காமன் ஜெண்டர் இருக்கிறப்ப பொதுவாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற ஒரு சொல்ல குறிக்கிறது தான் காமன் ஜெண்டர்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டூடெண்ட், மாணவ மாணவிகள் 2 பேரையும் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டாக்டர், அது மேல் டாக்டர்னாலும் ஃபீமேல் டாக்டர்னாலும் டாக்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் அனிமல், பேர்ட், இதெல்லாம் காமனாக மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி ஒரே வேர்டை தான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது நியூட்டர் ஜெண்டர். நியூட்டர் ஜெண்டர் அப்படின்றது இது எப்போவுமே நமக்கு நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற பொருட்களையும் அதே மாதிரி செடிகள் மரங்கள் போன்றவற்றையும் குறிக்கிறது. சேர், டேபிள், ஃப்ரூட், ஃப்ளவர். சில பெயர் சொற்கள் ஆண் பால் மற்றும் பெண் பாலிற்கு தனித்துவமான சொற்களை கொண்டுள்ளது. இப்போ நான் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸில் நான் முதல் சொல்கிறது மாஸ்குலைன் ஜெண்டர் ஆண் பால், ரெண்டாவது சொல்கிறது ஃபெமினைன் ஜெண்டர் பெண் பால். பாய் கேர்ள், ஃபாதர் மதர், சன் டாட்டர், கிங் குயின், காக் ஹென், டாக் பிச். டாக் அப்படின்னு சொல்கிறது ஆண் நாய், பிச் அப்படின்றது பெண் நாய். மாஸ்குலைன் ஜெண்டர் ஆண் பாலில் இருக்கிற சில வார்த்தைகளில் சில லெட்டர்ஸ் சேர்த்து அது ஃபெமினைன் ஜெண்டர் பெண் பாலாக மாறுது. இப்போ இஎஸ்எஸ் இப்போ சேர்த்துருக்கோம். எதுலன்னா இப்போ ஆத்தர் அப்படின்னா ஆத்தரஸ், ஹோஸ்ட் ஹோஸ்டஸ், இல்லைன்னா இறுதியில் ஐஎன்இ சேர்த்துருக்குறோம். ஹீரோ ஹீரோயின், இறுதியில் ஏ சேர்த்துருக்கோம். சுல்தான் சுல்தானா. அதே மாதிரி வவ்வல் ஒரு கடைசியாக வர வவ்வலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கடைசி எழுத்துக்கு அப்புறம் இஎஸ்எஸ் சேர்த்துருக்குறோம். இப்போ ஆக்டரில் ஓ வவ்வல், அந்த ஓவை நீக்கிட்டு ஆருக்கு அப்புறம் இஎஸ்எஸ் போட்டு ஆக்டர்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி வெயிட்டர் வெயிட்ரஸ், டைகர் டைக்ரஸ். சில மாஸ்குலைன் ஜெண்டர் வேர்ட்ஸ் கூடால வேறு சில வேர்ட்ஸ் சேர்த்து அதை ஃபெமினைன் ஜெண்டராக மாற்றுறோம். இப்போ மேன் சர்வெண்ட் அப்படின்றது இந்த மேனுக்கு பதில் மெய்ட் போட்டு மெய்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மில்க் மேன் அப்படின்றது மேனுக்கு பதில் உமன் போட்டு மில்க் உமன் சொல்கிறோம். பீகாக், காக்கு பதில் ஹென் போட்டு பீஹன் சொல்கிறோம். கிராண்ட்ஃபாதர் கிராண்ட் மதர், மேல் நர்ஸ் ஃபீமேல் நர்ஸ், ஹீ கோட் ஷீ கோட். சில பெயர் சொற்களை நம்ம மாஸ்குலைன் ஜெண்டரா ஃபெமினைன் ஜெண்டரா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த சென்டென்ஸை வச்சு நம்ம அது மாஸ்குலைன் ஜெண்டரா ஃபெமினைன் ஜெண்டரான்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த டாக்டர் ஃபினிஷ்ட் ஹெர் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஹெர்னா என்ன? அவளுடைய. அப்போ இந்த டாக்டர் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெண் டாக்டரை குறிக்குது, ஃபெமினைன் ஜெண்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி த டாக்டர் ஃபினிஷ் ஹிஸ் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் த ஹிஸ் அப்படின்னா என்னது? அவனுடைய. அப்போ இது ஒரு ஆண் டாக்டரை குறிக்குது அப்படின்றத வச்சுட்டு இதில் இந்த டாக்டர் மாஸ்குலைன் ஜெண்டர் அப்படின்னு சொல்லலாம். பிழையில்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்த விருப்பமுடையவர்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டிய 2 பயிற்சி கையேடுகள் பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ் மற்றும் பால்ஸ் ஹேண்ட் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.